ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகள் கூட ஒரு நாள், அம்மா கூட இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற பேரில் நல்லா போட்டு புரட்டி எடுத்திருக்காரு அந்த மீச நடிகர். ஸோ யார் அந்த நடிகர், யார் அந்த நடிகைகள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்து மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்ததால் அந்த பிரபல நடிகர் ஆகிட்டா அதுக்கப்புறம் அவங்களுடைய தலைகணம் அதிகமாயிரும். கரெக்டா? ஸோ ஒரு சில படங்கள்லயே டாப் ஹீரோ ஆயிடுவாங்க அப்படின்ற ரேஞ்சு அவங்களுக்கு மனசுக்குள்ள வந்துடும். ஸோ பெயர், பணம், புகழ் அப்படின்னு சொல்லி இது கிடைச்சதுக்கு அப்புறம் தங்களை விட யாரும் உலகத்துல பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற அந்த தாட்டு இந்த நடிகர்களுக்கு வந்துடும். ஸோ அப்படிதான் அந்த காலத்துல மீசை வைத்த பெரிய மூத்த நடிகர் ஒருவர் பார்க்கறதுக்கு பக்கா வில்லம் போலவே இருப்பாரு. ஆனா அவர் நடிச்சு வெளியாகக்கூடிய திரைப்படங்கள் வசூல்ல பெரிய அளவுல ஹிட் அடிக்கும். கதையால அம்சம்ல பெருசா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே பயங்கரமா காசு சம்பாதிச்சு கொடுத்துருது. ஸோ அத்தனை படங்களுமே வசூல் ரீதியா நல்லாவே படம் ஹிட் அடிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் தயாரிப்பாளரா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் போக போக தான் நடிக்கக்கூடிய படங்கள், அதாவது தான் தயாரிக்கக்கூடிய படங்களை தானே ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் பண்ணாரு. எல்லாமே சக்க போடு போட்டுச்சு. அதனாலேயே மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே மற்ற ப்ரொடியூசர்ஸும் இவரை வச்சு படம் எடுக்க முன் வந்தாங்க. ஆனால் எந்த இயக்குனர் வச்சும் படம் எடுப்பேன், ஆனால் என்னுடைய படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் இப்படியே வந்தார். நிறைய பணமும் கல்லாவும் கட்டிட்டார். இதன் மூலமாக அவர் நடித்த படங்கள் ஹிட் அடிச்சது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு வில்ல மாதிரியே இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸில் பின்னி பெடல் எடுக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருக்காரு. அப்படிதான் அந்த முரட்டு நடிகரின் படத்தில் நடிக்க நடிகை ஒருத்தர் தன்னுடைய மகளை கூட்டிட்டு போயிருக்காரு. ஸோ தன்னுடைய மகளுக்கு சான்ஸ் கொடுக்குமாறு, அதாவது உங்க படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சான்ஸ் கேட்டு வாய்ப்பு கேட்டு போயிருக்காரு அந்த அம்மா. அதற்கு அந்த நடிகர் சரி ஓகே, ஆனா அதுக்கெல்லாம் சம்மதிக்கணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி டைரக்டாவே சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த அம்மா நடிகையும் ஓகே சொல்ல, தினமும் என்னுடைய ரூமுக்கு குறைஞ்சது 2 to 3 மணி நேரம் வந்துட்டு போகணும் அப்படின்றதான் அந்த முதல் கண்டிஷன் அந்த மீச நடிகர் போட்டது. ஸோ அந்த நேரத்துல பணத்திற்காகவும் மகளுடைய அந்த சினிமா வாய்ப்பு, அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பணம், ஸோ இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அம்மா நடிகையும் சரி அப்படின்னு சொல்லி சம்மதிச்சு மகளை வழி அனுப்பி வச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ ஒரு சில நாட்கள் இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அந்த மகள் முரட்டுத்தனமான அந்த நடிகர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு போக போக முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அம்மா நடிகை கிட்ட கூப்பிட்டு கேட்ட உடனே, இல்லை சார் நீங்க ரொம்ப முரட்டுத்தனமா பண்றீங்க, டெய்லி வேணாமே, சின்ன பொண்ணு இல்லை, வாரத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ உடனே அந்த மீசக்கார நடிகர், மகள் வரலன்னா என்ன, நீயும் பார்க்கறதுக்கு நல்லா இன்னும் அதே இளமையோட தானே இருக்க, அம்மா மாதிரிலாம் இல்லை, என்ன வயசு தான் ஏறிடுச்சு, ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்கு, நீ அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்டிருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த அம்மா நடிகையும் பயங்கரமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பேர் வழி தான். ஸோ சினிமாக்குள்ளே வந்ததாலே அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக அதுக்கப்புறமும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதே வாழ்க்கையாக வச்சிருந்த ஒரு அம்மா நடிகை தான் இவங்க. ஸோ இதனால இவங்களுக்கு இது புதுசு கிடையாது. ஸோ மகளுடைய எதிர்காலம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம், பேர், புகழ், ஸோ அது மட்டும் இல்லாமல் தனக்கு இப்போ பெருசாக வாய்ப்புகள் இல்லாததால், அந்த அம்மா ரோலில் வாய்ப்புகள் இல்லாதால இந்த நடிகர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஓகேன்றார். ஏன்னா அவர் டாப் ஹீரோ இல்லையா? ஸோ அவர் அனுசரித்து போனால் அவர் படங்கள் மட்டும் இல்லாமல் அவர் சஜஸ்ட் பண்ணக்கூடிய மற்ற படங்கள்லையும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் அந்த நடிகர் கூட மகள் ஒரு நாள், அம்மா ஒரு நாள் அப்படின்னு சொல்லி போயிருக்கு. ஸோ 2 பேருமே வச்சு செஞ்சிருக்காரு அந்த மீச நடிகர். ஸோ அந்த மகள் நடித்த படமும் பெருசாக கை கூடாதால வசூல் ரீதியாக போகாதால முரட்டு குத்து வாங்கினது தான் மிச்சமே தவிர நமக்கு பெயர் புகழ் கிடைக்கல. ஸோ இதே மாதிரி போனால் நம்ம வாழ்க்கை சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சினிமா விட்டு ஒதுங்கி பல கல்யாணம், ஸோ தெரிஞ்சு 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. தெரியாமல் ஒரு 3-4 கல்யாணம் மறைமுகமா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களே அந்த மாதிரி வேலைகளை பார்த்துருக்காரு இந்த நடிகை. ஸோ இந்த 3 கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போதே எந்த நடிகை பத்தி பேசுறேன் அப்படின்றத நம்ம வியூவர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இவங்களை பத்தி தான் பேசுறேன். இவங்களோட இளமை காலம் இப்படிதான் அமைஞ்சது. ஸோ இவங்களோட அம்மாவும் சலைச்சவங்க கிடையாது. 2 பேருமே சரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பேர் வழியாக தான் இருந்து வந்தாங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 70mm 2.0 சேனலோட லிங்க் இருக்கு. அதில் ஆக்டர்ஸை வச்சு நம்ம ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் போட்டுருக்கோம். அதெல்லாம் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அன்னி ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கோம், பாருங்க.